ரிஷபராசிக்காரங்க அமைதியான தோற்றம், அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க, மற்றவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு எடை போட தெரிஞ்சவங்க, உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணை நிற்கக்கூடியவங்க, அன்பால் ஏமாறக்கூடிய நபர்கள் தான் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க. பாசத்தால் பல இடங்களில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டிருப்பீங்க. இதை நினச்சி தனியாக இருக்கும்போது மனதளவில் வேதனையும் பட்டிருப்பீங்க. ஊரே எதிர்த்து நின்னாலும் சரி, கொஞ்சம் கூட பயங்கிறதே இருக்காது. போராடி வெற்றி பெறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க. அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக வந்து அதற்காக கஷ்டப்பட்டு தினம் தினம் உழைக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அவனுக்கு என்னடா சுக்கிரன் உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் உங்களுக்கு எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு பணத்தால் வந்து அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க தான். எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சிக்கலையும் கொண்டு வந்து விட்டுருது. ரிஷபராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப்போகுது. மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இது ரிஷபராசிக்காரங்களுடைய வாழ்நிலையை வந்து முழுமையாகவே மாற்றி அமைக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிடத்தில் வந்து சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். மீன ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், ராகுகேது பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 5 கிரகமும் ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க. இது வந்து ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது. உங்களுக்கு மார்ச் 21ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி நடக்க இருக்குது. ஐயோ சனி பெயர்ச்சியா, நம்ம அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சது, சனி வந்துருச்சு அப்படின்னாவே அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த வரக்கூடிய ஒரு 6 மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பார்க்கப்படுது. உங்களுக்கு என்னதான் சனி பயிற்சி ஆரம்பித்தாலுமே மே 14ஆம் தேதி குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வேலையின் அதிபதி பொருளாதாரத்தில் ஒருத்தங்க முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு வந்து குருவுடைய பார்வை டேரெக்டாக இருந்தாலே போதும். அந்த டேரெக்டாக இருக்கக்கூடிய பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க மீது இருக்குது. கண்டிப்பாக குரு வந்து 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால கண்டிப்பாக ரிஷபராசியை நோக்கி தான் அவருடைய பார்வை டேரெக்டாகவே இருக்குது. இது பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா கடந்த 2-3 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா பணத்தால் நிறைய சிக்கல், நெருக்கடி, அவமானம் இது எல்லாமே வந்து ரிஷபராசிக்காரங்க பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இதை நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டிருப்பீங்க. தொழிலில் முன்னேற்றம் இருக்காது, பணம் நான் சரியாக வந்திருக்காது, இந்த மாதிரி நிறைய சிக்கலை செஞ்சுட்டு இருப்பீங்க. நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய நாட்களாக உங்களுக்கு பார்க்கப்படுது. இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆகிறதுனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகுது. குரு பகவான் குடும்பஸ்தலத்தை சஞ்சாரம் பண்ணுறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு 6-7 மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். வேலை இல்லாத நபர்களுக்கு ஏதோ ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக நீங்கள் போய்கிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னொரு 6-7 மாதம் அப்படிங்கிறது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுது. உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைக்க போகுது. நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணி அங்கே வேலையே கிடைச்சிருக்காது. கவர்மெண்ட் ஜாப் எடுத்தீங்க அப்படின்னா 2 அட்டம் 3 அட்டம் போட்டிருக்கீங்க, வேலையே கிடைச்சிருக்காது. நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கோர்ட்டு கேஸில் அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வந்து விரைவில் தீர்ப்பு வரும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதனால் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. நீங்களும் ஒரு கம்பெனியில் வந்து கடத்தில் ஒரு 4-5 வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, மதிப்பு மரியாதை கிடைச்சிருக்காது. ஏதோ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு எல்லாமே கிடைக்க போகுது. ஏன்னா நீங்கள் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்த கம்பெனி நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க, இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க. நமக்காக அந்த கம்பெனி வந்து எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் நல்ல மாற்றங்கள் எல்லாமே நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் நடக்க போகுது. இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு கண்டிப்பாக போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியிலிருந்து தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும். நானும் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறேங்க, பிஸ்னஸே டல்லாகவே போகுதுங்க, நான் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு தான் நிறைய ரிசர்வ்ஸ்காரி சொல்லுவீங்க. அதாவது வரக்கூடிய உங்களுக்கு வந்து 2025 வந்து எங்கள் வாழ்க்கை நல்லா நடக்க போகுது நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்னு தான் ரிசர்வ்ஸ்காரி சொல்லுவீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் 3 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்களோ அதே மாதிரி சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போகுது. ஆனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போயிட்டு மீனத்தில் ஒரு 6 மாதம் காலம் இருந்துட்டு மீண்டும் கும்பத்திற்கு வந்துடுவார். இந்த ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது பொருளாதாரத்திலையும் சரி, தொழில் வளத்திலையும் சரி, எல்லாத்திலுமே ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலில் செய்த கர்மாவிற்கு ஏற்ற தண்டனை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இருந்துட்டு கஷ்டப்பட்டுருக்கிறீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு சனி பகவான் கண்டிப்பாக செய்வார். ரிஷபராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் அவங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே கடந்த காலகட்டங்களில் இழந்திருக்காங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் ஒரு எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கு கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே கூட அதை கண்டும் காணாதமாக வந்து நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. நீங்கள் என்றைக்குமே மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள். கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அதை எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரங்கள் மாதிரி என்றைக்குமே நீங்கள் சொல்லி காட்ட மாட்டீங்க. வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அசுர வளர்ச்சியாக இருக்க போது. திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா திருமண நிலை அப்படிங்கிறது கைகூடும். கிட்டத்தட்ட 2-3 வருடமாக வந்து வரன் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து தள்ளி போயிட்டு இருக்கும். அப்படி இல்லைனா வந்து சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தங்க வந்து கெடுத்து விட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் எல்லாமே ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுட்டு தான் இருக்கிறீங்க. நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரைவில் நல்ல வரன் நிச்சயமாக அமையும். வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வந்து அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது இந்த சமூகம் நம்மளை எந்த மாதிரி பார்ப்பாங்க, இல்லை சொந்தக்காரங்க தப்பாக நினச்சிருவாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நினச்சிருவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஆசை எல்லாமே வந்து நீங்கள் விட்டுட்டு அதை பற்றி எதுவுமே நினைக்காமல் இருக்கிறீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய சப்போர்ட் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பொருளாதாரம் எல்லாமே ரொம்ப டவுன் ஆகிருக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமாக அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதும் நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே இந்த 6-7 மாத காலகட்டங்களுக்குள்ள டைவர்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணியிருப்பாங்க, பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு கூட நினச்சிருப்பாங்க. ஆனால் மீண்டும் வந்து ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்க நிச்சயம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக அமைஞ்சிருக்குது. காதல் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க காதல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பக்கூடிய ஆட்களாகவே கொஞ்சம் பார்க்கப்படுறாங்க. ஏன்னா காதல் வாழ்க்கைங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கைகூடுறது கிடையாது. மற்ற ராசிக்கு எல்லாமே ஈஸியாக கைகூடிடுது. ஏதாவது ஒரு தோல்வி, காதலில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலை வந்து ரிஷபராசிக்காரங்க சந்திச்சுட்டே வரீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக காதல் நிலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு 100% கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எக்ஸாம் நினச்சி நிறைய மாணவர்கள் பயத்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். 10th இருந்தால் 450 மார்க் மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்க. 12th இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு 500 மார்க் மேலே கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து இதை நினச்சிட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. நல்ல காலேஜ் கிடைக்கல என்ன பண்ணுறது, நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கல என்ன பண்ணுறது, வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களா இப்படி நிறைய மாணவர்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு
அச்சுறுத்தி இருந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் விலகப் போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க.